மூவர்ற கொடியா? அது எப்படி மேட்சிங்கா இருக்கு. அப்படியே நீ ஒன்னா பார்த்தா ஒரு அன்னைக்கு அந்த இந்திய உணர்வு அப்படியே பூரிக்கிட்டு வருது. ஆனா அதுல நடுவில் ஒருத்தர் இருந்தார்ல, யாரு, நம்ம எஸ்எஸ்சி சார், எஸ்ஏசி சந்திரசேகர் அவர்கள், முதல்வருடைய தந்தை. அவர் ஒருத்தர் தான் சரியா நடந்துகிட்டாருன்னு நான் சொல்ல வரேங்க. தெரியுது அது என்ன. நம்ம இங்க என்ன பண்றோம், என்ன இது நடக்குது, வணக்கம்லாம் சொல்லிட்டு போறாங்க. மனுஷன் அப்படியே ஐ இக்னோர் யூ அப்படிங்கிற மாதிரி இருந்தாப்புல. ஒரு தந்தையா அவர் செஞ்சு நடந்து கொண்டது எனக்கு சரியாக இருந்தது. பாலிடிக்ஸாவும் அவருக்கு புரியுது இது. ஆமா, இது எந்த இடத்துல பிரச்சனையாக மாறும், இது எவ்வளவு பெரிய பின்னடைவாக தன் மகனுக்கு அது மாறி நிற்கும்ங்கிறதுல அவருக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கிறாரு. நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா, எப்படி முருகர் பிரச்சனையில எல்லாருமே அவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க, சிரிப்புலாம் இந்த பக்கம் தான் திரும்பி சிரிச்சுட்டு இருந்தாரு அவரு. இந்த பக்கம் திரும்பி ஒரு சிரிப்பு கூட அவர் சிரிக்கல. ஓகேவா? ஸோ அதுலயே தெளிவாக தெரிகிறது அவருக்கு தனிப்பட்ட ரீதியாக சுத்தமா பிடிக்கல. இது எங்க போய் முடியும். அவங்க அம்மா கூட ஒரு மரியாதை நிமித்தமா நடந்துக்கிறாங்க. வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இவர் வணக்கம் சொன்னா ரிட்டனுக்கு வணக்கமும் சொல்லல. இப்ப அவர் சொல்லலைங்கிறனால அவரை போய் உருட்டி கிருட்டி எதுவும் பண்ணி அவரையும் வணக்கம் வைக்க வச்சிடாதீங்க. கடைசியில அது நல்லா இருக்காது.